இது 4 லிங்க் தனித்தனியாக கலெக்ட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு இதுலையும் பால் ஊற்றிடணுங்களா? ஆமாங்க சார். எவ்வளோ அளவுன்னு இருக்குதுங்களா பால் ஊற்றுற அளவு? இங்கே மினிமம் இங்கே ஒரு மார்க்கிங் இருக்குங்க சார். மினிமம் அது வரைக்கும் உள்ள ஒரு மார்க் இருக்குதுங்க. மார்க் இருக்குங்க சார். ஒரு 2-3 பீர் கறந்து விட்டா அது இந்த மார்க் நிரம்பிடுங்களா? இது வந்து 8 ml தாங்க சார் பிடிக்கும். 8 ml. ஒரு காம்பில் 8 ml. 8 ml. 4 காம்புலையுமே நம்ம வந்து தனித்தனியாக பாலை கலந்து உள்ள ஒரு அளவு கொடுத்துருக்கீங்க. சரிங்க. இதில் வந்து நம்ம பாலை வந்து மிக்ஸ் பண்ணாமல் கலக்கணும். ஒவ்வொரு காம்போட பாலும் ஒவ்வொன்றிலையும் கலக்கணும், தனித்தனியாக கலக்கணும் சார். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த லிட்டு வந்து மூடி கொடுத்துருக்கோம். கண்ட்ரி ஃபார்ம்ஸ் சேனலுக்கு வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் பல விதமான அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்ஸை இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு டைரி டெக் ஸ்டார்ட் அப்பான கைமர் டெக் பிரைவேட் லிமிடெடை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் பேர் மிஸ்டர் ராகுல். மிஸ்டர் ராகுல் அவருடைய டீமும் சேர்ந்து மாட்டு பண்ணையாளர்களுக்கு ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாட்டு பண்ணையில் ஒரு மாடு வச்சிருந்தாலும் சரி, அது பண்ணையாக வச்சிருந்தாலும் சரி, மாஸ்டர்டீஸ் மடிவீக்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கிடும். அப்படி மடிவீக்கம் வரப்ப அந்த மடிவீக்கம் வந்து நல்லாகிற வரைக்கும் ஒரு வாரத்துலேருந்து 10 நாளைக்கு பாலோட அளவு குறைஞ்சி பொருளாதார இழப்பு ஏற்பட்டுரும். வந்து அந்த மடிவீக்கத்தை நல்லாகாமல் போய் ஒரு காம்பு பால் வராமல் போயிடுச்சுன்னா அந்த மாட்டோட 50,000 ரூபாய்க்கு வாங்குறோன்னா அந்த மாடு 20,000 30,000த்துக்கு போயிடும். அந்த மாதிரி பொருளாதார இழப்பும் ஏற்பட்டுரும். அப்படிங்கிறப்ப இந்த மடிவீக்கங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த மடிவீக்கத்தில் வந்து சப்கிளினிக்கல் மாஸ்டர்டீஸ், உள் மடிவீக்கம், கண்ணுக்கு தெரியாது, மடியெல்லாம் நல்லா இருக்கும், நல்லா பால் வந்துட்டு இருக்கும், ஆனால் உள்ள மடியில் உள்ள வந்து பிரச்சனை இருக்கும். இன்னொன்று கண்ணுக்கு தெரிஞ்சு பால் பிதிராக வர்றது, பால் தண்ணி மாதிரி வர்றது, வீக்கமாக இருக்கிறது, இந்த மாதிரி மடிவீக்கமும் இருக்கும். இதெல்லாம் முன்னாடியே எப்படி தெரிஞ்சுக்கலாம், கண்ணுக்கு தெரியாத மடிவீக்கத்தை சப்கிளினிக்கல் மாஸ்டர்டீஸை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இதை கண்டுபிடிக்கிறது குவாட் மாஸ் டெஸ்ட்னு ஒரு ப்ராடக்ட்டை இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது வந்து இதனால வந்து மடிவீக்கத்தை நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சி பொருளாதார இழப்பை வந்து நம்ம சரி செய்ய முடியும். இது வந்து ஒரு மாடு வச்சிருக்கிறவங்க வந்து மாடு பண்ணையாக வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது பயங்கர பயனுள்ளதாக இருக்கும். இதை பற்றி இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க. என்னுடைய நேம் வந்து வீரமணி, ஃப்ரம் கைமர் டெக்லேருந்து வந்திருக்கேன். நம்ம வந்து மாஸ்டர்டீஸ் அப்படின்ற மடிநோய் வந்து ஆரம்ப காலகட்டத்திலே கண்டறியக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து இந்தியாவிலே நம்ம தான் ஃபஸ்ட் டைம் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்கிளினிக்கல் அப்படின்னு சொல்லி ஆரம்ப கட்டத்திலே வரக்கூடிய மடிவீக்க நோயும் மடிவீக்க நோய் வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய கிளினிக்கல் ஸ்டேஜ், இது ரெண்டுமே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஃபார்மரே வந்து கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன பொருள்லாம் இருக்குதுங்க, காம்பனன்ட்லாம் இருக்குதுங்க இதில்? சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லி பேட்டரி ஆப்ரேட்டட். இது வந்து ரீசார்ஜபிள் டைப் தான். இது வந்து கீழே நம்ம வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இங்கே வந்து நம்ம யூஎஸ்பியில் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். எத்தனை மணி நேரம் சார்ஜ் பண்ணுங்க? இது வந்து 1 hour சார்ஜ் பண்ணுங்க. 1 hour சார்ஜ் போட்டால் எத்தனை மாட்டுக்கு செக் பண்ணலாங்க? 1 hour சார்ஜ் பண்ணால் 100 டெஸ்ட் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் சார். 100 டெஸ்ட், மினிமம் 100 டெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இதில் வந்து ப்ளூடூத் பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ளூடூத் பிரிண்டர் மூலிமா பிரிண்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து அதனால் 100லேருந்து 500 டெஸ்ட் வரைக்கும் பண்ணலாம். பிரிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சார்ஜிங் டைம் வந்து சேஞ்ச் ஆகும் சார். பிரிண்ட் வேணாம், நம்ம வெறும் டெஸ்ட் மட்டும் தான் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 300க்கு மேலேயே நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணலாம். 1 மணி நேரம் சார்ஜ் பண்ணால் 300 டைம் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன பண்ணையாளர்கள் அவங்க பார்க்குறாங்க, பார்த்து அப்படியே மாட்டுக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிறாங்கன்னா பிரிண்ட் அவுட்லாம் தேவையில்லை. இது ஒரு பெரிய பண்ணை, டேட்டா மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த மாட்டுக்கு வந்துச்சா அப்படின்லாம் டேட்டாலாம் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அவங்க பிரிண்ட் எடுத்துக்கு வச்சு இன்றைக்கெலாம் டேட்டா மெயின்டைன் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம சாஃப்ட்வேரில் போட்டு அப்படிலாம் பார்க்குறதுக்கெல்லாமும் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த டேட்டாவை அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சார். இதில் வந்து RFID அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இயர் டேக் வந்து நம்ம கவுக்கு வந்து இயர் டேக் வந்து கனெக்ட் பண்ணிருப்போம். RFID மாடு காதுல தோடு அடிச்சிருக்கிறோம், சென்சார் பண்ற மாதிரி தோடு அடிச்சிருக்கிறோம். சொல்லுங்க. அதில் வந்து ரீட் பண்ணிக்கலாம் சார். இப்போ ஒருவேளை நம்ம ஆல்ரெடி பார்கோடு இருக்கக்கூடிய டைப்ல இருக்கக்கூடிய பழைய மெத்தட் இயர் டேக் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் ஸ்டிக்கர் கொடுப்போம். அந்த RFID ஸ்டிக்கர் வந்து நம்ம அதில் பேஸ்ட் பண்ணிக்கணும். அந்த பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் இந்த டேட்டா வந்து சாம்பிள் செக் பண்ணுற பால் சாம்பிள் செக் பண்ணுறது மாதிரி நம்ம இயர் டேக் வந்து ரீட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா வந்து நம்ம செலக்டட் கவ் எது நம்ம செக் பண்ணுறோமோ அதில் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிக்கும் சார். இதை தாண்டி வேறு என்னங்க பண்ண முடியும் இதில்? சார் இது வந்து ஆப் இருக்குங்க சார். நம்ம இந்த ஆப்பில் வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் சார் இதில் வந்து டேட்டா வந்து ஒவ்வொரு அனிமலுக்கும் வந்து ஐடி பேஸ் பண்ணி டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த ஆப் கூட சிங்க் பண்ணதுக்கப்புறம் ஹைகேடுங்க சார் நம்ம ஆப்னுடைய நேமு. ஹைகேடில் வந்து சிங்க் பண்ணதுக்கப்புறம் எந்த கேட்டில் வந்து என்ன டேட்டில் வந்து என்ன மாதிரி மாஸ்டர்டீஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருந்துச்சு, கிளினிக்கலாக சப்கிளினிக்கலாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அது வந்து இப்போ க்யூர் ஆகக்கூடிய கண்டிஷனில் இருக்கா அப்படின்ற எல்லா ட்ரேசபிலிட்டியுமே வந்து நம்ம டெய்லியுமே வந்து மானிட்டரிங் பண்ணிக்கலாம் சார். அதனால் இந்த வைஃபை ஆப்ஷன் வந்து நல்ல ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இது வந்து டேட்டா சிங்க் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. இதெல்லாம் எப்படிங்க, ரொம்ப எளிமையாக இருக்குங்களா? இது வந்து படிக்காத இருக்கக்கூடிய ஃபார்மர் கூட இதை வந்து யூஸ் பண்ணலாங்க சார். இது வந்து கலர் கோடிங் வந்து கொடுத்துருப்போம். மடிநோய் வரா மாதிரி இருக்கிறது சப்கிளினிக்கல்னு சொல்லுவோம். சப்கிளினிக்கல் ஸ்டேஜில் இருந்தால் உள்மடி வீக்கம். எஸ் சார். அது வந்து கண்ணுக்கு தெரியாத மடிவீக்கமாக இருந்தாலும் எல்லோ கலரில் வந்து நமக்கு வருங்க சார்.
மடிநோய் வந்திருக்கு அப்படின்னா ரெட் கலரில் வந்து இண்டிகேட் பண்ணும். நல்லா இருக்குது சாம்பிள் வந்து பால் பிரச்சனை இல்லை, மடிநோய் வரல அப்படின்னா அது வந்து க்ரீன் கலர் இருக்குங்க சார். சாம்பிள் எதுவும் இல்லை, பால் இல்லைன்னா ப்ளூ கலரில் இருக்கும். இது வந்து 4 குவார்ட்டர்லேயும் நம்ம தனித்தனியாக பால் வந்து கலெக்ட் பண்ணியிருப்போம். இது 4லையும் தனித்தனியாக கலெக்ட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு இதுலையும் பால் ஊற்றிடணுங்களா? ஆமாங்க சார். எவ்வளோ அளவுன்னு இருக்குதுங்களா பால் ஊற்றுற அளவு? இங்கே மினிமம் இங்கே ஒரு மார்க்கிங் இருக்குங்க சார். மினிமம் அது வரைக்கும் உள்ள ஒரு மார்க் இருக்குதுங்க. மார்க் இருக்குங்க சார். ஒரு 2-3 பீர் கறந்து விட்டா இந்த மார்க் நிரம்பிடுங்களா? இது வந்து 8 ml தாங்க சார் பிடிக்கும். 8 ml. ஒரு காம்பில் 8 ml. 8 ml. 4 காம்புலையுமே நம்ம வந்து தனித்தனியாக பாலை கலந்து உள்ள ஒரு அளவு கொடுத்துருக்கீங்க. ஆமாம். சரிங்க. இதில் வந்து நம்ம பாலை வந்து மிக்ஸ் பண்ணாமல் கலக்கணும். ஒவ்வொரு காம்போட பாலும் ஒவ்வொன்றுலையும் கலக்கணும். தனித்தனியாக கலக்கணும் சார். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த லிட்டு வந்து மூடி கொடுத்துருக்கோம். நம்ம பால் கறக்கும் போது மட்டும் இதை அட்டாச் பண்ணிட்டு நம்ம வந்து கீழே இது ஒரு காம்பு மட்டும் கறந்தீங்கன்னா இங்கே படாது மற்ற காம்புலாம். இது வந்து கீழே ரொட்டேட் பண்ணது கொடுங்க சார். இதை இப்படி பிடிக்கணும், இந்த கையில் பிடிச்சிட்டு இதை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நம்ம எதில் வந்து பால் கறக்குறோம் அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி பால் கறந்துக்கலாம். இதில் வந்து நாங்கள் மார்க் பண்ணிடுங்க சார். BR, FR, FL, BL அப்படின்னு மார்க் பண்ணிடுங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, பேக் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, பேக் ரைட் லெஃப்ட் 4 காம்புக்கும் மார்க் பண்ணியிருக்கிறீங்க. முன் காம்பு 2, பின் காம்பு 2 மார்க் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் எதுக்குங்க இந்த சுவிட்சஸ் எல்லாம்? சார் இதில் வந்து 4 பட்டன் கொடுத்துருங்க சார். இது வந்து பவர் ஆன் பண்ணுறதுக்காக ஒரு பட்டன் சார், ரெட் கலர் பட்டனு. இதில் வந்து நம்ம பவர் ஆன் பண்ண இந்த மாதிரி டிஸ்பிளே வரும். இதில் வந்து இந்த ப்ளூ கலர் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணால் லோடிங் வைஃபை செட்டப் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் வரும் சார். இதை வந்து நம்ம இந்த மோடில் வந்து மொபைல் கூட அல்லது லேப்டாப் கூட நம்ம வந்து டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற டேட்டா வந்து நம்ம அது மூலிமா டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம் சார். இது வந்து சாஃப்ட்வேர் ஏதாவது அப்டேட் பண்ணக்கூடிய ஃபியூச்சர் நம்ம கொடுக்குறனாலும் அதன் மூலிமா நீங்கள் வந்து டிவைஸ் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாங்க சார். அதுக்காக இந்த பட்டன். இந்த எல்லோ கலர் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம RFID எல்லா கவுக்கும் இருக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. சில மாடு இருக்கும், சில மாடு வந்து RFID இல்லை, 2-3 மாடு வச்சுருக்கீங்கன்னா RFID தேவைப்படாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து RFID ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணுறக்கூடிய பேஜுக்கு இந்த டிஸ்பிளேலே தெரிஞ்சிடும். ஆமாங்க சார். ஒன்று நம்ம இந்த டிஸ்பிளேலே பார்த்து அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாங்க சார். டிஸ்பிளேல மட்டும் தெரியும், டேட்டா ஸ்டோர் ஆகும். இதில் 4 காட்டிடுங்க சார். இங்கே வந்து வருங்க சார். ஸ்கிப் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணால் நெக்ஸ்ட் பட்டன், இது வந்து நெக்ஸ்ட் பட்டனுங்க சார். இது நெக்ஸ்ட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஸ்கிப் ஆகிடுங்க சார். ஸ்கிப் ஆகிட்டு டெஸ்ட் பண்ணுற மோடுக்கு போயிடும். மில்க்னோட டிசீஸ் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறோம். இதில் மில்கோட டெம்பரேச்சரும் டிசீஸும் சேர்ந்து வந்துடும். ஆமாங்க சார். ஏன்னா இப்போ வந்து சம்மர் டைமில் வந்து டெம்பரேச்சர் வேறு மாதிரி இருக்கும். பனியில் இருக்கும்போது மாடினுடைய டெம்பரேச்சர் வேறு, பாலோட டெம்பரேச்சர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லா நேரங்கள்லையும் ஒரே மாதிரி வந்து ஒர்க் ஆகணும்னு சொல்ல டெம்பரேச்சர் காம்பன்சேஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதன் மூலிமா வந்து நமக்கு தப்பாகாமல் ரிசல்ட் வந்து ரொம்ப அக்யூரேசியாக கிடைக்கும் சார். ஒரு மாட்டுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு மாடு டெஸ்ட் பண்ணி மொத்தம் முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 1 மினிட்டுக்குள்ளாரே 1 நிமிஷத்தில் பார்த்துடலாம். முடிச்சிடலாம். 1 நிமிஷத்தில் பார்த்துடலாம். இது அப்படியே டெஸ்ட் பண்ணலாங்களா இல்லை வேறு ஏதாவது இதை க்ளீன் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணணுமா இல்லை பண்ணிவிட்டு எப்படி க்ளீன் பண்ணுங்க? சரி, இது வந்து பால் கறக்கும் போது இந்த மூடி வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். பால் கறந்து முடிச்சதுக்கப்புறம் இந்த கறக்கிறதுக்கு முன்னாடி எதுவும் பண்ண வேணாம், அப்படியே எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணிடலாம். எதுவும் பண்ண தேவையில்லைங்க சார். வாஷ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். நம்ம வாஷ் பண்ணி தான் வைப்போம், எடுத்துகிட்டு போய் அப்படியே டெஸ்ட் பண்ணிடலாம். டெஸ்ட் பண்ணி முடிச்ச வாட்டி எப்படி வாஷ் பண்ணுங்க? இந்த லிட்டை வந்து கழட்டிடணுங்க சார். இந்த லிட்டை வந்து கழட்டிட்டு இதில் வந்து டேரெக்டாக நம்ம வந்து டேப் வாட்டரை ஊற்றியே வாஷ் பண்ணலாம். இது வாட்டர் ப்ரூஃபுங்களா? தண்ணி உள்ளெல்லாம் போனால் ஒன்றும் ஆகாதா? ஒன்றும் ஆகாதுங்க சார். தண்ணி உள்ளெல்லாம் போனாலும் எதுவும் ஆகாதுங்க சார். டிஸ்பிளேல மட்டும் தண்ணி இந்த பக்கம் வராமல் பாருங்க சார். மற்றபடி இங்கே உள்ளே எங்கே தண்ணி போனாலும் எதுவும் ஆகாது. இதை வந்து நம்ம வாட்டரில் வாஷ் பண்ணி டேப் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடலாம். எல்லாமே வாஷ் பண்ணி டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சோப் வாட்டரில் சோப் சொல்யூஷனில் மட்டும் சோப் ஆயிலில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடலாம் சார். அவ்வளோதான். ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிட்டு அலசி வச்சிடலாம். இதுக்கு சொல்யூஷன்லாம் ஏதாவது இருக்குதுங்களா கழுவுறதுக்கு? இது கழுவுறதுக்கு சொல்யூஷன் இல்லைங்க சார். இதுக்கும் சொல்யூஷன் இல்லை. இதெல்லாம் சோப் வாட்டரே போதும். வேறு எதுவும் சொல்யூஷன் போட்டு கழுவணும்லாம் அவசியம் இல்லை. அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க சார். அப்படியே நம்ம பாத்திரம் எப்படி வளர்க்குறோமோ அந்த மாதிரி கழுவி வச்சுக்கிட்டா போதும். இதில் என்னெல்லாம் சாமான் இருக்குதுங்க? இது பொருள்லாம் போனால் மாற்றி தந்துடுவீங்களா? இதுக்கு வாரண்டிலாம் எப்படிங்க? சரி, டிவைஸ் நம்ம சேல் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குன்னா 1 இயருக்குள்ளே உனக்கு ப்ராப்ளம் இருந்தால் வாரண்டி வந்து கிளைம் பண்ணிப்போம் சார். அதில் ஏதாவது பிரச்சனைனா சரி பண்ணி கொடுப்போம். 1 இயருக்கு மேலே இது வந்து அப் டு 5 இயர்ஸ் வரைக்குமே லைஃப் வருங்க சார். இதில் வந்து பேட்டரி மட்டும்தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும். இங்கே வந்து பேட்டரி இருக்கும். இது வந்து லித்தியம் அயன் பேட்டரி, ரீசார்ஜபிள் டைப் தான். மொபைல் நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி சார்ஜ் பண்ணிக்கலாம். பேட்டரி லைஃப் வந்து போயிடுச்சு அப்படின்னா மட்டும் நம்ம வந்து பேட்டரி மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பேட்டரி வந்து அப்போ 1 இயருக்கு மேலே நமக்கு வந்து லைஃப் வருங்க சார். அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். பண்ணி தருவீங்க. இந்த மிஷினில் வந்து டோட்டலாக 5 வருஷத்துக்கு மேலே இதோட லைஃப் வருங்கிறீங்க. எத்தனை டெஸ்ட்டுங்க பண்ணலாம் இதில்? 5 lakh டெஸ்ட் வரைக்கும் பண்ணலாம். 5 லட்சம் பண்ணலாம் சார். அதுக்கு மேலேயுமே கூட பண்ணலாம். டேட்டா வந்து ஸ்டோர் ஆகணும் ஃபுல் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எரேஸ் பண்ணிவிட்டு அதே ஆட்டோமேட்டிக் எரேஸ் ஆயிருங்க சார். 10,000 டேட்டா வரைக்குமே பேக் எண்டில் இருக்க டேட்டா எல்லாமே இருக்கும். 10,001 டேட்டா வந்து ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு டேட்டா வந்து எரேஸ் ஆகிட்டு ப்ரீவியஸ்
10,000 டேட்டா வந்து ஸ்டோர் 10,000 டேட்டா வரைக்கும் என்னைக்கு பண்ணோம் அப்படிங்கிறது எல்லா டேட்டாவுமே அந்த இருக்கு டேட் டைமோட இதுல டேட் டைம் அனிமலோட RFID பேஸ் பண்ணி அந்த டேட்டா எல்லாமே வந்து இதுக்குள்ள இருக்குங்க சார். டேட்டா ஸ்டோர் ஆயிருக்குங்க இதுல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸ்டோர் ஆயிருக்குங்க சார். 10,000 டைம் வரைக்கும் இதுல ஸ்டோர் ஆயிருக்கும். இருக்கும் நீங்க நம்ம முன்னாடி பண்ணதை எடுத்து பார்க்கணும்னாலும் பார்க்கலாம் சார். எத்தனை வருஷம் ஆனாலும் கண்டிப்பா எடுத்து பார்க்கலாம் சார். இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்க்கணும்னாலும் அந்த 10,000 டைம்குள்ள தான் நம்ம பண்ணிருக்கோம்னா எடுத்து பார்த்துக்கலாம். பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இதை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். அது பண்ணிக்கலாம் சார். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வைஃபை வந்து ஆப் கூட கனெக்ட் பண்ணுறோம், இல்லை மொபைல் கூட கனெக்ட் பண்ணுறோம்னாக்கா அந்த டேட்டா வந்து எக்ஸல் ஃபார்மெட்லேயும் எடுத்து பார்க்கலாம். அதை எடுத்து நம்ம வந்து ஃபைலாகவும் வச்சுக்கலாம் சார். பிரிண்ட் அவுட்டும் எடுத்து பார்த்துக்கலாம். இதை ஒரு பண்ணையாளர் எப்படி பயன்படுத்தணும்னு அவருக்கு ஒரு டவுட்லாம் வருது. இதெல்லாம் எப்படிங்க உங்ககிட்ட அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறது? சார் இது வந்து இப்போ டிவைஸ் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது கூடயே நம்ம வந்து மேனுவல் கொடுப்போம். அந்த மேனுவல் அவங்களுக்கு தேவையான எல்லா சந்தேகமும் வந்து அதிலே பதில் இருக்குங்க சார். அதையும் தாண்டி அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா டெமோ வீடியோவும் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். அதையிலையும் அவங்களுக்கு ஏதாவது புரியல, அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம கால் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து கைட் பண்ணுவோம் சார். எப்படி வந்து யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும் அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுவோம் சார். எப்படின்னு உங்களெல்லாம் ஃபோன்லேயே சொல்லிடுவாங்க அவங்ககிட்ட எல்லாம். எஸ் சார். சரிங்க. இதோட விலை எவ்வளோங்க? இதனுடைய விலை வந்து MRP வந்து 19,500 சார். நம்ம வந்து 16,500 வந்து 2025 இந்த இயரில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் சார். இதோட தொடர்ச்சியாக கைமர் டெக்கோட இன்னொரு புதுமையான ப்ராடக்ட்டை பார்க்கலாம். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி. தேங்க்யூ சார். நன்றிங்க. நேர்களே, இந்த குவாட் மாஸ்டர்ஸ் பற்றி இன்னும் தகவல் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டோட லிங்க் ஐ பட்டன் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க போய் பார்க்கலாம்.